5 ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பா நீங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஆனாலும் வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா இப்ப தமிழ்நாட்டிலேயே அதிகமான பொறியியல் கல்லூரிகள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம்னா அதுல முக்கியமா திருவள்ளூர் மாவட்டத்தை சொல்றாங்க. அப்ப இங்க படித்த இளைஞர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய குற்றச்சாட்டாவே இருக்கு. அதுக்கு நீங்க எந்த நடவடிக்கையும் பெருசா எடுக்கலன்னு மக்கள் புகாரா சொல்றாங்க. அதாவது இன்னைக்கு தொழில் கல்வி நிறைய இங்க இன்ஜினியரிங் கல்லூரி நிறைய இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. இதுக்காக இந்த தொழில் முனைவோருக்காக தான் இன்றைக்கு தொழில் முனைவோருக்கான பயிற்சி மையத்தை ஏற்படுத்தி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இங்க தொழிற்பேட்டைகள் வளரணுன்றதுக்காக தான். இப்ப மப்பேடு பக்கம் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹைடெக் சிட்டி மாதிரி நடந்துகிட்டு இருக்கு பணிகள். 1100 கோடி ரூபாயில வளர்ச்சி பணிகள். இதெல்லாம் வந்துட்ட உடனே இந்த தொழில் ஏதாவது வேலை இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்காது. அதே போல கும்முடிப்பூண்டி பகுதியில் மிகப்பெரிய தொழிற்பேட்டை அமைத்து இன்றைக்கு திறக்க இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு அதனுடைய அதே மாதிரி தான் டைடல் பார்க், ஐடி படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாளைக்கு வேலை வாய்ப்புக்காக தான் டைடல் பார்க்க ஆவடியில் திறந்து வச்சிருக்காங்க. அதனால இது படிப்படியான வளர்ச்சி. இது கிட்டத்தட்ட ஆட்சி 2 ஆண்டுக்கு நம்ம 1.5 வருஷம் கிட்டத்தட்ட கொரோனால போயிட்டோம். அதுக்கப்புறம் புயல் அது இது எல்லா பிரச்சனைகளும் மீட்டெடுத்து நிதி ஆதாரங்கள் இல்லாத சூழ்நிலையிலும் இவ்வளவு பெரிய பணிகள் நடந்திருக்குன்னா அது திராவிட மாடல் ஆட்சியில தான்.